ஐயப்பன் தனக்கு ராஜ பதவி மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது, ஏன்னா தனக்கு அது விதிக்கப்படல அப்படின்னு சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவர் சொன்னதை கேட்டு சக்கரபாணி இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் என்ன ராஜ்யபாரத்தை ஏத்துக்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி அதை மறுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் குருகுல வாசம் வந்தாலும் எங்க அப்பா அம்மாவோட அன்பு என் மேல முழுமையா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்ப அரண்மனைக்கு நான் வரும்போது அப்பா அம்மாவும் சரி மக்களும் சரி என்ன நல்ல விதமா வரவேற்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பந்தல ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன என்னால செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்கு முன்னாடி நீங்களே எதையாவது தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம், நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ சக்கரபாணி புலம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம பேச வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இதை போய் நான் மந்திரிக்கிட்ட என்ன மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த காட்சியில மனு தன்னோட நண்பன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு பாத்தியா அங்க அரண்மனையில இருந்து எவ்வளவு பொருட்கள் தனதானியங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, இப்படித்தான் இதனாலதான் குருவும் மணிகண்டன் எந்நேரம் பெரிய சொல்லிட்டே இருக்காரு. இனிமே குரு இன்னும் தொடர்ந்து மணிகண்டன் பெரிய உச்சரிச்சுக்கிட்டே இருக்க போறாரு அப்படின்னு அவன் ரொம்ப கோபமா சொல்றான். பக்கத்துல இருக்க நண்பன் சொல்றான், நான் நல்ல விதமா நடந்துக்கிறதுனால தானே குரு அவன் மேல அன்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்ல, மனு சொல்றான் இவன் வேற ஏதோ மந்திர சித்துகள் எல்லாம் கத்துக்கிட்டு வந்துதான் இந்த மாதிரி பண்றான், இது ராட்சசனோட குணம் தான், இது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னதான் அவன் நண்பன் ஆமா சரிதான் அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில குரு ஒரு ஏடை படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல மணிகண்டன் குருவுக்கு விசிறி விட்டுட்டு இருக்க, குரு ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு இதோட பொருள் என்ன தெரியுமா, தேலுக்கு வால்ல விஷம், தேனிக்கு தலையில விஷம், பாம்புக்கு பல்ல விஷம், ஆனா துர்புத்தி உள்ள மனிதர்களுக்கு அவங்களுடைய எல்லா அங்கங்களையும் விஷம் நிறைஞ்சிருக்குங்கிறதா இதோட பொருள் அப்படின்னு சொல்றாரு. மணிகண்டனும் அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களை பார்த்து தான் நம்ம இப்ப பயப்படணுமா அப்படின்னு கேட்டதும் அதுதான் அப்படின்னு குருவும் சொல்றாரு. அந்த நேரத்துல மனு அங்க வரான். அவன் குருவை வணங்க அவரும் கேட்கிறாரு, நீ இப்ப என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறாரு. மனு நான் பயிற்சி செய்ய போறேன், யுத்தத்துக்கான பயிற்சி செய்ய போறேன் அப்படின்னதும் அவர் சொல்றாரு, நீ அதுல நல்ல விதமா பண்ணுவேன்னு தெரியும்பா, நீ மணிகண்டனும் பந்த யுத்தத்துல ரொம்ப சிறப்பானவங்கன்னு தெரியும், அதான் மல்யுத்தத்துல. கதாயுதத்துல எப்படி பீமனும் துரியோதனும் சமமானவங்களோ அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும், நாளைக்கு உனக்கும் மணிகண்டனுக்கும் ஒரு பந்த யுத்தம் நடத்தலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மனு ஆச்சரியமா பாக்குறான். ஆச்சரியப்படாத, ஆரோக்கியமான போட்டி நம்ம சக மாணவர்கள் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. மணிகண்டன் குருநாதரோட விருப்பம் அதான்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்க மனு, ஆனா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என்னோட அப்பா அம்மா யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும், நான் என்ன ஜாதி குலங்கிறதும் எனக்கு தெரியும், ஆனா மணிகண்டனுக்கு இது எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நான் யுத்தம் செய்ய விரும்பல அப்படிங்கிறான். குரு கோவப்பட்டு சொல்றாரு, ஒருத்தனோட பிறப்பை வச்சு அவனுடைய நிலையை நம்ம நிர்மாணிக்க முடியாது, அவனுடைய செயல்களை வச்சு தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மத்தை அறிஞ்சவன் தான் பிரம்மஞானின்னு சொல்ல முடியும், ஜாதி மத பேதம் அவன் கண்டிப்பா பார்க்க மாட்டான், அதை வச்சு ஒருத்தரை தரக்குறைவா பேசவும் மாட்டான், பேச எதுவுமே உயர்ந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஜாதி மதத்தோட பேரை வச்சு நீ பின்வாங்கறதுக்கான காரணம் தோத்துருவோங்கிற பயமா அப்படின்னு கேட்கவும் மனுவுக்கு கோவம் வருது. குருநாதா அப்படின்னு சொல்ல, ஏன்னா கர்ணனை இதே மாதிரி அவமானப்படுத்தினதுக்கு காரணம் அவனுடைய வீரத்தை பார்த்து பயந்துதான், உனக்கும் கூட மணிகண்டனோட சக்தியை பார்த்து பயம் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, மனு எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்கான். அப்ப மணிகண்டன் கேட்கிறாரு, இத்தனை வருஷங்களா ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சு இங்கேயே சாப்பிட்டு தூங்கி இருந்தாலும் மனு என்னை பத்தி இப்படி பேசுறது எனக்கு புரியல, ஏன்னா ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னோட ஜென்ம உத்தேசம் என்ன அப்படிங்கறதும் எனக்கு தெரியும், ஒரு காலத்துல மனுவுக்கும் குருவுக்கும் கூட அது தெரியும் அப்படின்னது குரு ஆச்சரியமா பாக்குறாரு மணிகண்டன் பேசுறத. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.